அன்புறவுகளே, பாசங்களே, சென்னை விமான நிலையத்திலிருந்து அருமையான ஒரு உல்லாச பயணம். எனது மகன், மருமகள், என் பேத்தி, என் மனைவி, நான் என எங்கள் குடும்பமும் மஸ்கட்டில் பேராசிரியராக இருக்கக்கூடிய திரு சிவகுமார் அவர்களுடைய துணைவியார், அவர்களுடைய 2 மகள்கள் வியட்நாம் சுற்றுலாவுக்கு கிளம்பி செல்கிறோம். முதலில் சென்னையிலிருந்து கிளம்பி விமானம் மூலம் சிங்கப்பூர் சென்று பின்பு வியட்நாம் போய் சேர்கின்றோம். இதான் திட்டம். இப்போது நீங்கள் பார்ப்பது புதிய விமான நிலையத்தினுடைய அழகு. எங்கள் குடும்பத்தை நீங்கள் பார்க்கலாம். இப்போ நடந்துகிட்ருக்கு. அழகான வடிவமைப்போட, மிகச்சிறப்பான ஒரு திட்டங்களோட, மிக அழகாக செய்யப்பட்டிருக்கிறது. அங்கே இருக்கக்கூடிய கடைகள், அந்த கடைகளுடைய வடிவமைப்பு அத்துணையும் அழகு. இது புதிய விமான நிலையம் பார்த்தீங்கன்னா மிக பிரம்மாண்டமாக இங்கே சென்னையிலே செய்யப்பட்டிருக்கிறது. நான் மஸ்கட் போகும்போதெல்லாம் கூட அந்த விமான நிலையத்தில் தான் நான் ஃப்ளைட் ஏறியிருக்கேன். இப்போ இந்த நாங்கள் போகக்கூடிய இந்த சுற்றுலாவுக்கு நான் இந்த புது விமான நிலையத்தில் தான் ஃப்ளைட் ஏறி ஆகணும். முதல்ல போய் சிங்கப்பூர் போயிட்டு, சிங்கப்பூர் அங்கேருந்து கிளம்பி அங்கேருந்து ஒரு ஃப்ளைட்டு பிடிச்சி அதுக்கப்புறம் நாங்கள் வியட்நாம் போய் சேரணும். இதான் திட்டம். இது பார்த்தீங்கன்னா இத்தனை அழகு, இவ்வளோ அழகு பிரம்மாண்டமாக வடிவமைச்சிருக்காங்க. இதை நினச்சி பார்க்கும்போது அவ்வளோ ஆசையாக இருக்குது. அதாவது நாங்கள் இரவு நேரம் அங்கே நாங்கள் இருக்கிறோம். ஆனால் பகல் போல இருக்கக்கூடிய அந்த ஒளி வெள்ளம், அந்த 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 அழகு அத்தனை அழகாக அதை மெயின்டைன் பண்ணுறாங்க. அது ரொம்ப பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லா இருக்குது. ரொம்ப எல்லா இடங்கள்லையுமே கலைக்கூடங்கள் மாதிரியே ஒரு அழகான ஒரு மின்விளக்கு ஜொலிப்பு, அழகான புகைப்படங்கள், அழகான கோபுரங்கள்லாம் முதல்ல நீங்கள் பார்த்துருப்பீங்க. அவ்வளோ அற்புதமாக ஒரு கோபுரங்கள் உடைய அழகு நீங்கள் பார்த்துருப்பீங்க. இவ்வளோ சிறப்பாக இந்த சென்னை விமான நிலையத்தில் இந்த பயணம், எங்களுடைய பயணம் வெற்றி அடைய உங்களுடைய வாழ்த்துக்கள் எங்களுக்கு தேவை. திரும்பவும் நான் திரும்பவும் இதை முடிச்சுட்டு சிங்கப்பூர் விமான நிலையத்துக்கு போவேன். அங்கே போகும்போது அங்கேருந்து சில நிகழ்ச்சிகளை உங்களுக்கு நான் காட்டுறேன். இப்போ விமானத்துக்கு வந்துட்டோம் நாங்கள். இது சிங்கப்பூர் போகும்போது நேரம் அந்த ஃப்ளைட்டு. இது போயிங் பெரிய பெரிய ஃப்ளைட்டு. ஏறக்குறைய ஒரு 300 பேர் அமரக்கூடிய ஃப்ளைட் இது.